இவராக மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தை துணைகளை சுற்றி தீவன தொட்டில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். குழந்தை இயேசுவை குறித்து விவரிக்கின்ற இறை தூதர் மேய்ப்பர்களுக்கு தெளிவை கொடுக்கின்றார். அந்த நற்செய்தி என்னவென்றால், பிறக்கின்றவர் மீட்பர். அதனால்தான் அது நற்செய்தி. அடிமைத்தனங்களை அழிக்கின்றவர், அனைவரையும் அரவணைக்கின்றவர், அனைவரையும் ஆதரிக்கின்றவர், பயத்தை நீக்குகின்றவர் உங்கள் மத்தியிலே இருக்க போகிறார். அவர் மீட்பர். மெசியா என்ற வார்த்தை இறை தூதனாலே அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் ஓர் அறிந்த வார்த்தை. மெசியா என்ற சொல்லானது எபிரேய மொழி சார்ந்த ஒன்று. கிறிஸ்து என்ற சொல்லானது கிரேக்க மொழியை சார்ந்த ஒன்று. இரண்டுக்குமே பெயர் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், திருநிலைப்படுத்தப்பட்டவர். அந்த வகையிலே இங்கு இறை தூதர் மேய்ப்பர்கள் சொல்லுகின்றார், குழந்தை பணியிலே அக்கறை செலுத்துங்கள். ஒரு குறிப்பிட்ட பணியை மையப்படுத்த இயேசு பிறந்திருக்கிறார். என்ன பணி? மீட்பராக இருக்க போகிறார். இந்த செய்தியை அவர்களுக்கு சொன்ன உடனேயே ஒரு பெரிய பாடல் அங்கு பாடப்படுகிறது. அனைவருக்கும் அமைதியும் அனைவருக்கும் ஐக்கியம் உருவாக போவதாக அந்த பாடல் பாடப்பட்டு விடுகிறது. அதை மேய்ப்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் காலத்தை வீணடிக்காமல் தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை புரிந்து கொண்டு பெத்லகேமில் இருக்கின்ற குழந்தை இயேசுவை காண பயணிக்கிறார்கள். வார்த்தையை கேட்கின்றவர்கள் அதை உணர்ந்து கொண்டு உடனடியாக செயல்பட இங்கு நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கிராமத்திலே ஆடுகளோடு தொடர்புடைய மக்கள் பொறுப்புள்ளவர்கள், வீரமுள்ளவர்கள், கனிவுள்ளவர்கள், பாதுகாப்பை கொடுக்கின்றவர்கள், எல்லா மக்கள் நலனை பாதுகாக்கின்றவர்கள். இந்த பெத்லகேம் பகுதியிலே ஆடுகளை மேய்க்கின்றவர்கள் தான் ஒரு சிறந்த பணியை உள்ளடக்கியவர்களாக காணப்பட்டார்களாம். காரணம், பெத்லகேம் கிராமத்திலே வளர்க்கப்படுகின்ற ஆடுகள் தான் பாஸ்கா பண்டிகையின் பொழுது எருசலேம் ஆலயத்திலே பலியிடப்பட அது பயன்படுத்தப்படுமா. இன்னும் பல பலிகள் வருடம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த எருசலேம் ஆலய தேவையான ஆடுகளை பலி செலுத்த எருசலேம் ஆலயத்திற்கின்ற ஆசாரியர்கள் இங்கிருந்து தான் பெற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் பாவத்தை போக்க அவருடைய சடங்காச்சாரத்தின்படி பலியிடப்படுகின்ற ஆடுகளை வளர்க்கின்ற பணியை பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் உலக மீட்புக்காக இப்போ செய்தியை சுமந்து செல்கிறார்கள். அப்படி செய்தி சுமந்து செல்கின்றவர்கள் அதற்கு முன்பு குழந்தை இயேசுவை பார்த்தார்கள், மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள், வெளியே செல்கிறார்கள், ஆடல் பாடலோடு போகிறார்கள், மக்கள் வியப்படுகிறார்கள். நாம் பார்க்கின்றோம், பார்த்தவர்கள் அங்கே தங்கிவிடவில்லை, பயணப்படுகிறார்கள், மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். யூத சடங்காச்சாரத்தின்படி, சட்டப்படி இந்த மேய்ப்பர்கள் சாட்சி சொல்ல மறுக்கப்பட்டவர்கள். 4 சூழலுக்குள்ளாக நடைபெறுகின்ற நீதிமன்ற வழக்கிலே ஒருவேளை சாட்சி சொல்ல மறுக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுதோ உலக இரட்சகர் பிறப்பை உலகம் முழுவதுக்கும் அறிவிக்கின்ற கருவியாக மாற்றப்பட்டு விட்டார்கள். எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் மையப்படுத்தப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் நற்செய்தியாக மாறிவிடுகிறார்கள். நாம் ஒருவேளை வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்திருக்கலாம். நமது முன்னோர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் புறக்கணிக்கப்படவில்லை. நாம் யாரையும் புறக்கணிக்காமல் எல்லாரும்
மகிழ்ச்சிக்குள்ளாக செயல்பட கிறிஸ்து மீட்பர் என்பதை அறிவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அன்பில் நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவார்த்தை வாசித்து தியானிக்கிட நாங்கள் எவரும் புறக்கணிக்காமல் சாட்சியோடு வாழ கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் எங்கள் தாயும் தந்தையுமா கடவுளே, ஆமென்.